ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினால இந்த கர்த்தருடைய நாளிலும் சல்வேஷன் ஆர்மி இணையதள வாயிலாக உங்கள் யாவரையும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் ஜீவித்து வழிநடத்தி வருகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கர்த்தருடைய நாளில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான நல்ல தருணத்தை என் தேவன் எங்களுக்கு நீர் கொடுத்திரு. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி என் ஆண்டவரே தூதர்கள் போற்றுகிறது போல இந்த பூலோகத்திலும் அடியர்களாகிய நாங்களும் உம்மை துதிக்கும்படியான நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதன் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் கர்த்தர் சமாதானத்தை கொடுங்க. என் ஆண்டவரே உடைய வேதனைகள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் மாற்றி ஆனந்தத்தை நீர் கொடுக்க வேண்டும்படி செபிக்கிறோம். இந்த நாளிலும் பாகம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய ஆசீர்வாதங்களையும் பெரிய மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷத்தையும் என் கர்த்தர் நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரை தொடர்ந்து காத்துக்கொள்ள வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 421 பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 421 பாடல். தேவன் மனிதனாயினார், தீயோர் பிணையாய் பூமேவினார், தேவலோகம் களி கூறுதே, தேவகுமாரனை போற்றுதே என்கிற பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் மனிதனாயினார், தீயோர் பிணையார் பூமேவினார், தேவலோகம் களி கூறுதே, தேவகுமாரனை போற்றுதே. போற்றுவோம் போற்றுவோம் புண்ணிய நாதன் இயேசுவையே, போற்றுவோம் போற்றுவோம் புண்ணிய நாதன் இயேசுவையே. காலம் நிறைவேறின போது கன்னி கர்ப்பத்தில் உற்பவித்து தாளம் பூரக்க பெத்லெகேமில் இயேசு பிறந்தார் சந்தோஷமே. போற்றுவோம் போற்றுவோம் புண்ணிய நாதன் இயேசுவையே, போற்றுவோம் போற்றுவோம் புண்ணிய நாதன் இயேசுவையே. புலி சீரசை நசுக்கவும் கூறிய சாபமளிக்கவும் வேதியர் மாமரை ஓதினார், வேதனும் பாலகனாயினார். போற்றுவோம் போற்றுவோம் புண்ணிய நாதன் இயேசுவையே, போற்றுவோம் போற்றுவோம் புண்ணிய நாதன் இயேசுவையே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபத்தில் தரித்திருப்போம். ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நம்முடைய சேனைக்காய் சேனையினுடைய ஊழியங்களுக்காய் ஜெபிப்போம். இந்த ஆராதனையை பார்த்து கொண்டு நமக்கு கர்த்தர் நன்மைகளை தந்து ஆசீர்வாதத்தை தந்து நம்மை நடத்தும்படியாக ஜெபிப்போம். ஒரு பல்லவியை பாடம் பாடி முடித்த ஜெபத்திலே நாம் தரித்திருப்போம். ஏழையின் கூரைகள் யாவும் தீர்த்திடும் வல்லவரே, யுத்தத்தில் முன் செல்ல ஏவும் சேனை தள கர்த்தரே, தேவன்பின் வெள்ளம் தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என்னுள்ளம் கெஞ்சுதே என்னும் தேவை. ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆன்லைன் வழியாக இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்வதில் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே
கர்த்தாவே இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை எங்கள் மேலே ஆண்டவரை நிறைவாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகம் இந்த பரிசுத்த நாளில் எங்கள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தகப்பனே. கர்த்தருடைய மாறாத கிருபை எங்களை வழிநடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வெளியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனுடைய சேனையுடைய ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியங்கள் வளர, இன்னும் மேன்மைப்பட ஆண்டவரே அநேகருக்கு உம்முடைய நாமத்தை பறைசாற்றுகிறதா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மாறாத கிருபை எங்கள் மேலே தயவாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், சோர்வோடு கண்ணீரோடு பாரத்தோடு ஆண்டவரை யாராவது இதை பார்ப்பார்கள் என்று சொன்னால் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, உன் கண்ணீரை காண்கிறேன் என்று சொல்கிற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்களை துடைக்கிற தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பலப்படுத்துவீராக. உம்முடைய ஆளுகையின் கரம் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் இருக்கும்படியாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மட்டு எபனேசராய் காத்த தகப்பன், இம்மட்டு எபனேசராய் வழிநடத்தின ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த ஆராதனை எடுக்கிற எல்லா பாகங்கள் வழியா நாம மட்டும் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் மேலே தயவாய் இருக்கட்டும். கர்த்தர் எங்களை வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி 1 யோவான் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடியதான வசனங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடியதான வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்கிறவனானால் நீதிபராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதியிருக்கிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத பகுதியின் மூலமாய் கர்த்தர் தாமே நாம் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றியை நான் செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் லெப்டினன்ட் எம் வினோத் மார்ட்டின். நான் அழகியபாண்டியபுரம் டிவிஷனில் உள்ள தெல்லாந்தி படைஸ்தலத்தை சார்ந்தவன். நான் தற்பொழுது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள நஞ்சுண்டாபுரம் படைஸ்தலத்திலே கர்த்தருடைய பணியை கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக நான் செய்து வருகிறேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று 2 கொரிந்தியர் 9:15 சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார். அதில் ஒரு சில நன்மைகளை மாத்திரம் உங்களோடு நான் சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வருடத்தினுடைய மார்ச் மாதம் திடீரென்பதாக எனக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையிலே நான் மயக்கமடைந்து நான் என்னுடைய சுயநினைவை இழந்தவனாய் காணப்பட்டேன். ஆபத்தான சூழ்நிலையில் என்னை மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள். அந்த வேளையில் என்னுடைய மனைவியும் எங்களுடைய நஞ்சுண்டபுரம் படைசலத்தினுடைய வீரர்களும் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் உடன் உத்தியோகஸ்தர்கள் என்னுடைய விடுதலைக்காய் ஜெபித்தார்கள். கர்த்தர் அனைவருடைய ஜெபத்தையும் கேட்டு எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஆகவே ஆண்டவருக்கு என்னுடைய நன்றியை நான் செலுத்துகிறேன்.
அதுபோல இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஜெபித்தோம். எங்களுக்காக அநேகர் ஜெபித்தார்கள். கர்த்தர் அனைவருடைய ஜெபத்தையும் கேட்டு எங்களுக்கு நல்ல ஒரு பெண் குழந்தையை கடந்த மாதம் 15ஆம் தேதியிலே கொடுத்து ஆசிர்வதித்தார். தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நிமித்தம் அவருடைய இரக்கத்து நிமித்தம் இந்த நாள் வரையிலும் ஜீவனோடு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த சாட்சியை இந்த காணொலியின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், பாடுகள் இருக்கும் என்று சொன்னால், தேவைகள் இருக்கும் என்று சொன்னால், விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆன்லைன் கோல்னஸ் மீட்டிங் மூலமாக இந்த இணையதளத்திலே உங்களோடு கூட கோயம்புத்தூர் மாவட்டம் இரட்சணை சேனையின் சார்பாக பேசுவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வளவு நேரமாக பாடல்கள், வேத வசனங்கள், சாட்சிகளை நீங்கள் கேட்டீர்கள். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேசுகின்ற செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். இதற்கு ஆதாரமாக வேத வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகின்றது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து விட்டாலே நம்முடைய இருள் எல்லாம் வெளிச்சமாகிவிடும். அல்லேலூயா. இருள் நம்மை நெருங்குவதில்லை. கர்த்தர் எப்படியெல்லாம் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த உலகம் உண்டானது முதல் உலகம் எப்படி இருந்ததென்றால் இருளாகவே இருந்தது. வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே விதமாய் சொல்லப்படுகின்றது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இருள் இன்று அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான காரிருள் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. இருள், எங்கும் இருள், பாதை தெரியாத இருள், குழப்பமான ஒரு இருள், உள்ளத்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும் கொண்டு வருகிற இருள். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பிசாசாகிய சத்துரு அதிபதியாயிருந்து ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிறான். அநேக மனிதர்கள் நாம் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்துரு மனிதனுடைய உள்ளத்திலே புகுந்து, மனிதனுடைய இருதயத்திலே புகுந்து, மனிதனிடத்தில் இருக்கிற வெளிச்சத்தை இருளாக்கி போடுகிறான். வேத வசனம் சொல்லுகின்றது, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்படுகின்றது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆரம்ப காலங்களிலே ஜனங்கள் இருளிலே இருந்தபோது அவர்களை மீட்பதற்காக பிதாவானவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். பிதாவானவர் இந்த உலகத்திற்கு தேவகுமாரனை அனுப்பினார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லப்படுகின்றது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4:15 இதே வசனம் சொல்லப்படுகின்றது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கிறிஸ்துவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மனிதர்கள் இருளின் பிடியிலே சிக்கி கொண்டிருக்கின்றார்கள். இருளின் பிடியிலே சிக்கிக் கொண்டு வெளியிலே வர முடியாதபடி தவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் முதலாவது இருளாயிருந்த உலகத்தை வெளிச்சத்தின் மூலமாய் நிரப்பினார். ஆதியாகமம் 1:3 சொல்லப்படுகின்றது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று.
ஆதியாகமம் 1:4 சொல்லப்படுகின்றது, வெளிச்சம் நல்லது என்று கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஆதியாகமம் 1:5 சொல்லப்படுகின்றது, வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். அப்ப இந்த இருள் வெளிச்சம், இந்த வேதாகமத்தை முழுவதும் நாம் படிக்கும்போது இருள் என்ற வசனம் சுமார் 65 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் என்ற வசனம் வேதாகமத்தில் 65 முறை சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இருள் என்ற வார்த்தை இதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2:5 வாசிக்கும் போது கடைசி வரையிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம், இந்த வசனங்களிலே முதலும் கடைசியும் சொல்லப்படுகின்றது. இருள் என்ற வார்த்தை வேதாகமத்திலே மொத்தம் 65 முறை சொல்லப்பட்டிருக்கின்றது. இருளினாலே இருந்து அநேக மனிதர்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெளிச்சத்தில் வர முடியாமல் அநேகர் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இருளையும் கொண்டு வருகிறான். ஆனால் சிருஷ்டிப்பின் கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஆதியாகமம் 1:3. உலக இருளை நீக்குவதற்காக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை உருவாக்கின தேவன் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இருளை நீக்குவதற்கு அவரே நீதியின் சூரியனாக உதித்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒளியாயிருக்கிறார். மட்டுமல்ல, இருளில் இருக்கிற ஜனங்களின் இருளை நீக்கி மாற்றி வெளிச்சம் வீச செய்தவர் மாத்திரமல்ல, உங்களை பிரகாசிக்க செய்ய வல்ல ஆண்டவராகிய இயேசு உங்கள் இருளை வெளிச்சமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகின்றது, யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று சொல்லி வேத வசனத்திலே சொல்லப்படுகின்றது. ஆம் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமேன். மனுஷன் அநேகம் வருஷம் ஜீவித்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும், அவன் இருளின் நாட்களையும் நினைத்து பார்க்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பைகள் இவைகள் எல்லாம் மாயையே என்று சொல்லப்படுகின்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். ஆண்டவர் எப்படிப்பட்ட இருளை வெளிச்சமாக்குவார்? ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச ஆயத்தமா இருக்கின்றேன். முதலாவது, பாவம் என்னும் இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். இரண்டாவது, துன்பம் என்னும் இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். பிசாசாகிய இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். தனிமையின் இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். மரண இருளிலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இருளில் பல வகை சொல்லப்படுகின்றது. இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகின்ற மனிதர்கள் இருளிலே இருப்பதற்கு ரொம்ப ஆயத்தப்படுவார்கள். இருளிலே இருந்தா ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா வெளிச்சத்துல வந்தா நமக்கு ஒரு பெரிய போராட்டங்களும் பெரிய சஞ்சலமும் நெருக்கமும் சூழ்ந்து கொள்ளும். ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகின்ற அநேக மக்கள் பாவ இருளினால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது இருள் என்ன தெரியுமா? பாவம் என்னும் இருள். இந்த பாவம் என்னும் இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்கி தர வேண்டுமானால் வேத வசனம் சொல்லப்படுகின்றது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலே, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒளியாக இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் இருளுக்குள்ள பிரவேசிக்க கூடாது. ஆண்டவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக நமக்கு இருக்கும்போது அவரை பின்பற்றுகிற நாம் இருளிலே நடவாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். இருள் என்பது யாரும் விரும்பாத ஒன்று. இருள் என்பது யாரும் விரும்பாத ஒன்று. குழந்தைகள் இருளுக்கு பயப்படுகின்றனர். பெரியவர்களும் கூட பயத்தின் ஆவியினாலும் கலக்கத்தின் ஆவியினாலும் பாதிக்கப்பட்டு
இருளில் தனிமையா இருப்பதற்கு பயப்படுகிறார்கள். பூச்சாண்டி என்றும் பிசாசு என்றும் பயந்து நடுங்கி விளக்கை போட்டுக்கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இருளும் காரிருளும் பயத்தையும் திகிலையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இருள் யாருக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும்? இருள் யாருக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும்? திருடருக்கு, விஷ ஜந்துக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றன. பொல்லாத தீய காட்டு மிருகங்கள் இரவு நேரத்தில் தான் வேட்டையாட வருகின்றன. இருட்டு அறையில் வௌவால்கள் தங்கும். இன்றைக்கு இரவு நடனம், டிஸ்கோ டான்ஸ், சினிமா போன்றவற்றை பார்க்கின்றவர்கள் இருளிலே உட்கார்ந்துதான் பார்க்கின்றார்கள். இன்றைக்கு இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மனிதர்களை நாம் பார்க்கலாம். சாது சுந்தர் சிங் ஒரு காரியத்தை பற்றி பேசும்போது ஒரு துறவியை பற்றி தனது புத்தகத்தில் எழுதினதை நான் வாசித்தேன். அந்த புத்தகத்தில் அவர் எழுதும்போது ஏனோ அந்த துறவிக்கு வெளிச்சத்தின் மேல் வெறுப்பு ஏற்பட்டு இருண்ட குகை ஒன்றில் பல வருடங்கள் தனிமையாய் தவம் இருந்தார். ஒரு துறவி ஒரு பெரிய ஒரு குகையிலே போய் இருளிலே உட்கார்ந்து தவம் இருந்து கொண்டே இருந்தார். அநேக நாட்கள் தவம் இருந்து கொண்டிருந்தார். பின்பு ஒரு நாள் அந்த குகையை விட்டு வெளியே வந்தபோது அவருடைய கண்களில் வெளிச்சத்தை காண முடியவில்லை. ஒரு துறவி அநேக நாட்கள் தவம் இருந்தார். ஒரு குகையிலே போய், ஒரு இருட்டறையிலே போய் தனியா இருந்து தவம் இருந்தார். ஆனால் அவர் வெளியே வந்தபோது அவருடைய கண்களிலே வெளிச்சத்தை காண முடியவில்லை. கண்கள் கூசினது. பல வருடங்கள் இருளுக்குள்ளே வாழ்ந்த அவருடைய கண்களிலே பார்வை இல்லாமல் முழு குருடாய் போய்விட்டது. முழு குருடாய் போய்விட்டதை உணர்ந்தார். கண் தெரியாததை உணர்ந்தார். அவர் எவ்வளவோ அழுது புரண்டும் திரும்ப அவருக்கு பார்வை கிடைக்கவே இல்லை. அநேகர் பாவத்தை விரும்பி வெளிச்சமாகிய கிறிஸ்துவண்டை வர விரும்புவதில்லை. ஜெனரல் வில்லியம் பூத் அவர்கள் அநேக ஜனங்களுக்கு அநேக வார்த்தைகளை பேசினார். அநேக வார்த்தைகளை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர் சொன்ன வார்த்தை, கோ ஃபார் சோல்ஸ் அண்ட் கோ ஃபார் ஒஸ்ட். வில்லியம் பூத் தனது ஜீவ காலத்தில் 5 லட்சம் மைல்கள் பிரயாணம் செய்து 60,000 பிரசங்கங்களை அவர் செய்திருக்கிறார். அந்த வில்லியம் பூத்துடைய அந்த வார்த்தைகள் அநேக மக்கள் மேல ஊடுருவி பாய்ந்தன. அநேக மக்களை வெளிப்படைய செய்தன. அநேக இருளில் வாழ்ந்த ஜனங்களை பாவத்தில் இருந்து மீட்பதற்காக ஜெனரல் வில்லியம் பூத் தோன்றி அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துரைத்தார். அநேக மக்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள், பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டார்கள். ஆம், கிறிஸ்துவில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அநேக மனிதர்கள் பாவமாகிய இருளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாவ இருளிலே நானும் நீங்களும் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பாவ இருளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய அவர் எப்பொழுதும் வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக, துன்பம் என்னும் இருள். இந்த துன்பம் என்னும் இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்படுகின்றது, அவன் தன் நாட்களிலே எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகின்ற அநேக மனிதர்கள் துன்பத்தினால், வியாதியினால், நெருக்கத்தினால், போராட்டத்தினால் துன்பத்தையும் வேதனையையும் கஷ்டத்தையும் பாடுகளையும் அனுபவித்து துன்பம் வந்தாலே அவர்கள் இருளின் பாதைகளுக்கு சென்று விடுகின்றார்கள். வேதாகமத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அநேக மனிதர்கள் துன்பம், துயரம், துக்கம் வந்தவுடன் தானே கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் வேதனைப்படுகிறதை நாம் காண முடிகின்றது. ஆம், பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பம் வருவது இயற்கை. மனிதனுடைய வாழ்க்கையில துயரம் வருவது இயற்கை. மனிதனுடைய வாழ்க்கையில நோய்கள் வருவது இயற்கை. ஆனாலும் ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவர் உங்கள் துக்கத்தை, உங்கள் துன்பத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களை பலப்படுத்த அவர் எப்பொழுதும் வல்லவராகவே இருக்கிறார். ஹென்னத் ஹேகின் என்ற தேவனுடைய ஊழியக்காரர் 17 வயதில் மிகுந்த நோய்வாய்ப்பட்டு அவர் பாதாளத்திற்குள் இறங்கி நரகத்திற்கு சென்றார். ஒரே காரிருளாயிருந்தது, நித்திய காரிருள் அது. அவருடைய தாயார் ஜெபித்த போது
கர்த்தர் அந்த இருளிலிருந்து அவரை உலகத்திற்கு கொண்டு வந்தார். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வைத்து இந்த ஹென்னத் ஹேகினுடைய தாயார் ஜெபித்த போது, மார்க் 11:24 அந்த வசனத்தை வைத்து ஜெபித்த போது அந்த மரண கட்டுகள் அந்த மனிதனை அகன்றது. மரண கட்டுகள் அந்த மகன் மேல் மாறியது. அந்த தாயாருடைய ஜெபம் அந்த மகனுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தது. அந்த மனிதனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அந்த மனிதர் தான் ஹென்னத் ஹேகின் என்றதான ஒரு பெரிய ஊழியக்காரர். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தார். அவருடைய துன்பம் என்னும் இருள் அவரால் மாற்றப்பட்டு அவர் பிரகாசம் நிறைந்த மனிதராய் மாற்றப்பட்டார். மூன்றாவதாக, இந்த உலகத்தில் அநேக மனிதர்களை தாக்குகிற இருள் என்ன தெரியுமா? பிசாசு என்னும் இருள். பிசாசு என்னும் இருள் மனிதனை சூழ்ந்து கொள்கின்றன. மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்படுகின்றது, என் ஆத்துமாவே எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 143ஆம் சங்கீதம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகின்றது, சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். இந்த உலகத்திலே வாழ்கின்ற அநேக மனிதர்களை பிசாசு என்ன செய்கிறது என்றால், பிடித்து இழுத்து அந்த மனிதனுக்கு பலவிதமான நோய்களை கொடுத்து, அந்த மனிதனுக்கு பலவிதமான வியாதிகளை கொடுத்து, அந்த மனிதனை இருளில் இருந்து எழும்ப விடாதபடி இருத்தி போடுகின்றன. ஆகவேதான் சங்கீதம் 143:8 சொல்லப்படுகின்றது, ஏ சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். இருளை கொண்டு வருகிறவன் பிசாசு. ஒரு காலத்தில் அவன் பரலோகத்தில் வெளிச்சமாக விடிவெள்ளி தூதனாக இருந்தான். ஆனால் அவன் பெருமை கொண்டபடியினால் கீழ்ப்படியாமல் போன போது கர்த்தர் அவனை காரிருளில் தள்ளி போட்டார். கர்த்தர் அவனை காரிருளில் தள்ளினார். மத்தேயு 25:41 வாசிக்கிறோம், பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்ற அந்த வசனத்தின்படி அவன் நித்திய ஆக்கினைக்குள் தள்ளப்பட்டான். நாம் பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை விட்டு விடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை பிசாசு தொடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல பிசாசு நெருங்காது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல பிசாசு கிட்ட வராது. ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நமக்கு பயமே வரக்கூடாது. எபேசியர் 5:8 வாசிக்கிறோம், முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மைக்கு காத்திருக்கிற எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. இன்று அநேக மனிதர்கள் நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அநேக மனிதர்கள் நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யோபு பக்தன் யோபு 30:26 சொல்லுகின்றார், நன்மைக்கு காத்திருக்கிற எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்படுகின்றது, நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்குட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்டு போகிற போது சொன்னேன். மத்தேயு 8:12 சொல்லப்படுகின்றது, ராஜ்யத்தின் புத்திரரே புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பிசாசின் இருளால் அகப்படக்கூடாது. பிசாசின் இருளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணியுங்கள். இந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து அந்த பிசாசின் இருளை அகற்றி அவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கின்றேன். ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். அந்த பெண் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவள். தங்கியிருந்த அறையில் இயேசுவின் படம் மாட்டப்பட்டிருப்பதை கண்டாள். ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். அவள் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவள். அவள் தங்கி இருந்த அறையில் இயேசுவின் படம் மாட்டப்பட்டிருப்பதை கண்டாள். இயேசுவின் படத்தை அந்த அறையில் இருந்து எடுத்து விடும்படி மருத்துவமனை பணியாளர்களை அந்த பெண் வலியுறுத்தினாள். கவனமா கேளுங்க,
மருத்துவமனையிலே பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற பெண் அந்த மருத்துவமனையிலே இயேசுவின் படம் மாட்டப்பட்டிருப்பதை பார்த்து மருத்துவர் பணி அந்த மருத்துவமனையிலே பணி செய்கின்ற பணியாளர்களை அழைத்து இந்த படத்தை மாற்றுங்கள் என்று கட்டளையிட்டார். மேலதிகாரிகள் அதற்கு மறுத்துவிட்டார்கள். ஒரு சில நாட்கள் கழித்து ஜெர்மன் நாசி படையில் பணிபுரிந்த அந்த பெண்ணின் கணவனும் மருத்துவமனைக்கு வந்தான். அந்த மனிதன் அந்த யூதனாகிய இயேசுவின் படத்தை அகற்றிவிடுங்கள், அந்த யூத மனிதனாகிய இயேசுவின் படத்தை நீங்கள் உடனே அகற்றிவிடுங்கள், எங்களுக்கு பிறக்கும் குழந்தை அந்த படத்தை பார்ப்பதை நானோ என் மனைவியோ விரும்புவதில்லை. பாருங்க, அந்த பெண் பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு வர அழைத்து வரப்பட்டிருக்கிறாள். அந்த பெண் சொன்ன வார்த்தை, இந்த படத்தை மாற்றுங்கள். அந்த பெண்ணின் கணவன் சொன்ன வார்த்தை, இந்த யூதனாகிய இயேசுவின் படத்தை இந்த இடத்தை விட்டு அகற்றுங்கள், என்னுடைய குழந்தை பிறக்கும் போது இந்த படத்தை என் மனைவியோ நானோ என் பிள்ளையோ பார்ப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை, எங்களுக்கு இஷ்டம் இல்லை. இந்த வார்த்தையை இவர்கள் சொன்னபோது என்ன சம்பவம் நடந்தது தெரியுமா? அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த குடும்பத்திற்கு ஆண் பிள்ளை பிறந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. கணவனும் மனைவியும் சொன்ன வார்த்தை, இந்த இயேசுவின் படத்தை அகற்றுங்கள், இந்த இயேசுவின் படத்தை நானும் என்னுடைய மனைவியும் புதிதாய் பிறக்க போகும் குழந்தையும் பார்ப்பதற்கு விருப்பமில்லை என்று சொன்னபோது ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி செய்தி அறிவிக்கப்பட்டது. அதோடு அந்த குழந்தை பார்வை இல்லாத நிலையில் குருடாய் பிறந்திருக்கிறது என அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது மனம் நொறுங்கி கணவனும் மனைவியும் நின்றார்கள். அந்த பெண்ணும் கணவனும் சொன்ன வார்த்தை, இயேசுவின் படத்தை மாற்றுங்கள் என்று சொன்னார். கணவனும் அதிகமா சத்தம் போட்டு இந்த யூதனாகிய இயேசுவின் படத்தை மாற்றுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தையால எந்த இதையும் பார்க்க முடியாதபடி அந்த குழந்தைக்கு கண் தெரியாத நிலைமையிலே குழந்தை பிறந்தது. அவன் பிறக்கும் குழந்தை இயேசுவின் படத்தை பார்க்க கூடாது என்று ஆசைப்பட்டான். கணவனும் மனைவியும் எனக்கு பிறக்கும் குழந்தை இயேசுவை பார்க்க கூடாது என்று ஆசைப்பட்டது. அந்த பெற்றோர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அது வேறு விதமாக மாறிவிட்டது. கிறிஸ்துவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு மனிதர்களுடைய இடத்திலே புகுந்து, பிசாசு மனிதர்களுடைய உள்ளத்திலே புகுந்து குடும்பத்தை குழப்பி விடுகிறது. அதற்கு இடம் கொடாதபடிக்கு நீங்கள் இயேசுவுக்கு இடம் கொடுங்கள், நீங்கள் இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்கவில்லை. ஏன் நாம் இருளிலேயே இருக்கிறோம்? ஏன் நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே வளர முடியவில்லை? இப்பொழுது கிறிஸ்து பிறப்பு காலங்களில் இருக்கிறோம். அநேக ஆலயங்களிலே வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அநேக கிறிஸ்தவ ஆலயங்களிலே வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் வெளிச்சமே வருகிறதை தவிர நாம் ஆண்டவருக்கு நம்முடைய இதயத்திலே இடத்தை கொடுக்கிறோமா? நாம் ஆண்டவருக்கு நம்முடைய இடத்திலே, நம்முடைய உள்ளத்திலே இடம் கொடுக்கிறோமா? ஒரு பாடல் ஆசிரியர் விதமாய் பாடுகின்றார், என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா, எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா. கிறிஸ்துவில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்க வேண்டுமானால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? பாவம் என்னும் இருளை அப்புறப்படுத்த வேண்டும். பாவம் என்னும் இருளை அப்புறப்படுத்த வேண்டும். துன்பம் என்னும் இருளை அப்புறப்படுத்த வேண்டும். பிசாசு என்னும் இருளை நாம் அப்புறப்படுத்தி, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய இருளை மாற்றி
என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவராகிய இயேசு என்னை நீர் தொட்டு பலப்படுத்தும். என்னுடைய உள்ளத்திலே நான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்கி உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். இறுதியாக ஒரு பாடலை ஊழியக்காரர்கள் பாட இருக்கின்றார்கள். தயாபரா கண்ணோக்குமே, என் சீரில்லாமை பாருமே, என் பாவம் நீக்கையா. 67வது பாடலை ஊழியக்காரர்கள் பாடும்போது இந்த இணையதளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இருளின் ஆதிக்கம் இருந்து கொண்டிருக்கிறது? இந்த இருளின் ஆதிக்கம் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் இந்த பாடலை பாடும்போது வீடுகளில் இருந்தே உங்களை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுங்க. தயாபரா கண்ணோக்குமே, ஆண்டவரே என்னை நீர் கண்ணோக்கி பார். என்னுடைய பாவத்தை நீக்கி, என்னுடைய துன்பத்தை நீக்கி, என்னுடைய பயத்தை நீக்கி, என்னுடைய எல்லா இருளையும் நீக்கி வெளிச்சத்தின் பிள்ளையா என்னை வாழ ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தயாபரா கண்ணோக்குமேன், உம்மாலே அன்றி சாகுவேன். என் சீரில்லாமை பாருமே, என் பாவம் நீக்கையா. என் பாவம் நீக்கையா. என் பாவம் நீக்கையா. உம் இரத்தமே என் கதியே, என் பாவம் நீக்கையா. என் பாவம் செய்து அருளீர். மாசற்ற இரத்தம் சிந்தினீர். அசுத்தம் யாவும் போக்குவீர். என் பாவம் நீக்கையா. என் பாவம் நீக்கையா. என் பாவம் நீக்கையா. உம் இரத்தமே என் கதியே, என் பாவம் நீக்கையா. மெய்பக்தி ஒன்றுமில்லை, நற்கிரியை வீர் பிரயாசமே. உம் இரத்தத்தின் நிமித்தமே, என் பாவம் நீக்கையா. என் பாவம் நீக்கையா. என் பாவம் நீக்கையா. உம் இரத்தமே என் கதியே, என் பாவம் நீக்கையா. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க இந்த நேரத்திலே கடமைப்பட்டிருக்கிறோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு வெளிச்சத்திற்கு பதிலாக பாவம் என்னும் இருள், துன்பம் என்னும் இருள், வியாதி என்னும் இருள், பிசாசு என்னும் இருள், தனிமை என்னும் இருள், மரண இருள் சூழ்ந்து கொண்டு மனிதர்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கொடுத்திருக்கிறீர். இயேசுவானவர் சொல்லி இருக்கிறீர், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழ்கிற நாங்கள் எங்களை ஆண்டவருடைய பாதப்படியிலே ஒப்புக் கொடுக்கிறார். இந்த காணொளி மூலமாய் பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள்
ஆண்டவருடைய பாதப்படியிலே காத்திருந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யாராவது இப்படிப்பட்ட இருளிலே இருப்பார்களானால் இந்த இருளிலிருந்து ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து ஒரு பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, கர்த்தரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாய் பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற கஷ்டங்களை மாற்றும், கவலைகள் மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஒரு இரக்கம் காட்டி, ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீர் மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன எங்கள் ராஜாதி ராஜா, உம்முடைய கரத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக அநேக ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறேன், அநேக சபை மக்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவருடைய பணிகளுக்காய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரும் செய்கின்ற பணிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இந்த ஜெபத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் என்ன பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த பணிகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்துக் கொடும். குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு அரையாண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் நல்ல ஞான வரங்களை கொடும். கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான வரங்களை கொடும். வெளி நாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் பணி செய்கிற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். அரசு பணி செய்கின்ற பணியாளர்களை நினைத்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். ஒவ்வொரு விதமான அரசு அலுவலக பணிகளை செய்கின்ற பணியாளர்களை தொடர்ந்து நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, பணி ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறேன், இரட்சணிய சேனை உத்தியோகஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய இந்தியா தென்கிழக்கு மாகாணத்தில் அனைத்து இரட்சணிய சேனை சபை குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இணைய தளத்திலே பணி செய்கின்ற அன்பு சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த மாதம் கொண்டாட இருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாட்களை ஆசீர்வதித்துக் கொடும். வருகின்ற புதிய வருடத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, நாங்கள் இருளின் ஆதிக்கத்திலே இராதபடி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு எங்களுடைய உள்ளத்திலே ஒரு பிரகாசமான ஒளி நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் ஜீவிக்க உதவி செய். எங்களுடைய இரட்சணிய சேனை தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதி. வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், வியாதியினால் மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே பாரத்தோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் எங்களுடைய கோயம்புத்தூர் இரட்சணிய சேனை உத்தியோகஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் எடுத்த ஒவ்வொரு பாகங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். அன்பு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எங்களுடைய இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும். எங்களுடைய இந்திய நாட்டின் பிரதமருக்காய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும். எங்களுடைய இந்திய நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும். எங்களுடைய தேச தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்த வசனத்தை போல கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆண்டவரே, எங்கள் ஜனங்களின் இருளை வெளிச்சமாக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ நீர் உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவராகிய ஐக்கியமும் சிநேகமும் இந்த காணொளி மூலமாய் பார்த்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபை சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.